உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். வல்லமை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இது வேதவசனம் சொல்லுவது. பவர், இந்த பவர் என்பதற்கு சக்தி என்ற ஒரு வார்த்தையும் உண்டு. அப்போ இந்த பலன் என்று வரும்போது அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டது போல பரிசுத்தாவி என்மேல் வந்து நிழலிடும்போது பலன் அடைந்து என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த பலன் என்பது தனி மனிதனுக்கு எவ்விதமாக இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஸ்டீவன் கோவே என்கிறவர் அவர் ட்ரெயினில் தன்னோட பிள்ளைங்களோட வராரு. அந்த 3 பிள்ளைங்களும் ஒரே சத்தம். ட்ரெயினில் இருக்க எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போது கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்து அவர்கிட்ட வந்து இவங்கெல்லாம் உங்கள் பிள்ளைங்களான் போது ஆமாம், இந்த பிள்ளைங்க ஒரே சத்தமாக இருக்காங்களே, நீங்கள் அவங்கள சரியாக வளர்க்கலையோ அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு இப்போ தான் என் மனைவி இறந்து 1 மணி நேரம் தான் ஆகுது, ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம், பாடி வந்து வேறு வண்டியில் வருது, அந்த பிள்ளைங்களுக்கு என்னுடைய மனைவி எப்படி அவளுடைய மரணத்தை எப்படி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கும் அவங்கள எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல, அட் டைம்ஸ் நம்மளுடைய பலன் எப்படி இருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுது, ஐம் சாரி, மன்னிச்சுக்கோங்க அப்படின்றாரு. அப்போ அந்த உடன் இருந்தவங்களுடைய அடுத்த ரியாக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவரை கண்டிக்க வந்தவர்கள் செய்தியை கேட்டபோது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கெல்லாம் மாறி எப்போ இறந்தாங்க, என்னாச்சு அவங்களுக்கு, இப்போ கேள்விகளெல்லாம் வேறு மாதிரியாக மாறியது என்று சொல்லப்படுகிறது. அந்த ஸ்டீவன் கோவே தான் பின்னாளிலே ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துக்கு அவர் வைத்த தலைப்பு என்ன அப்படின்னா, நல்ல சக்தி வாய்ந்த மனிதர்களுக்கான 7 நல்ல பழக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதினார். அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ சூழ்நிலைகள் மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக பலன் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ஆன்மீகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த பலன் இருக்க, அதுதான் இறைவனால் பெற்றுக்கொள்ளுகிற பலன். அந்த பலன் இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.